எபிரேயர் 13 அதிகாரத்திൻ്റെ 18 முதல் நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது இந்த வசன பகுதியை நாம் வாசிப்போம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நன்மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டுமென்று விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாக உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோர்ந்து ஏறிவண்ண பண்ண சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தன்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர்பந்தனவராக்குவராக. அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கிருபையானது உங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த எபிரேயர் இறுதி பகுதியில் நாம் வந்திருக்கின்றோம். இறுதி பகுதியில் சென்ற வாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை பார்த்தோம். அதில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. இதில் ஒரு முக்கியமான காரியத்தை சென்ற நாளில் நாம் சொல்லாமல் விட்ட, அது என்னவென்றால் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆனால் உங்களை நடத்துகிறவர்கள் எப்படி செய்கிறதுனாலே அவளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறாங்கன்னா, அவள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய அவர்களை வழி நடத்தினார்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், இந்த புஸ்தகம் யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அதாவது யூத கிறிஸ்தவர்களை மனதில் கொண்டு எழுதப்பட்டது. அதே நேரம் கிறிஸ்துவை அறியாத யூதர்கள் கூட கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இயேசுவை ஏற்கனவே அறிந்த யூதர்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் சொல்லி எழுதப்பட்டது. அப்படி வழிநடத்துகிற தலைவர்கள் கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறபடினாலே நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் அவர்களை எதிர்த்தால் அவங்களுக்கு அது வேதனையாக இருக்கும். ஆகவே உங்களை கிறிஸ்துவுள்ளே வழிநடத்துவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறபடினாலே அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கருத்து. மற்றபடி ஊழியருக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சி போடணும்னு சொன்னால் கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை. அப்படியெல்லாம் இன்றைக்கு வசனத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை ஆகவே ஊழியருடைய தனிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு கீழ்ப்படிவதல்ல, அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக உங்களை நடத்துவதற்கு மிக பிரயாசப்படுகிறார்கள். அப்படி பிரயாசப்படும் போது அந்த வழிநடத்தலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எந்த வழிநடத்தலுக்கு? கிறிஸ்துக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறபடினாலே நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அந்த கருத்து. அதை சென்ற வகுப்பில் நம்ம அந்த நேரத்தினுடைய குறைவு நிமித்தம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அதன் பின்பு தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஆகவே அதை இன்றைக்கு அதை தொடர்ந்து ஞாபகப்படுத்தி விட்டு இன்றைக்கு அடுத்தது செல்வோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எப்படி உங்களோடு இருக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமோ, கீழ்ப்படிய வேண்டுமோ, அதுபோல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல எங்களுக்காக என்று சொல்லும்போது யார் என்று தெரியாது. ஆனால் எழுதினவரையும் மற்றவர்களையும் சேர்த்து பேசுகிறார். பின்பகுதியில் படிக்கும்போது தீமோத்தேயு குறித்து பேசுகிறார். ஆகவே பொதுவாக இந்த ஊழிய குழுவை குறித்து பேசுகிறார்னு சொல்ல முடியும். இது ஒரு குழுவாக இவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இந்த குழு எது? பவுலுடைய குழுவா, பர்னபாசுடைய குழுவா, அல்லது அப்பல்லோவுடைய குழுவா என்றெல்லாம் பல்வேறு விதமான வாதங்கள் இருக்கின்றன. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் ஒரு குழுவாக பணி செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சூழலில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அடுத்ததாக என்னதுக்கெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டுமா? நாங்கள் நல்மனசுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாக நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நாங்கள் என்னது? எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கிறது. என்னது? நாங்கள் கிறிஸ்துவின் பணியை செய்கிற நாங்கள் நல்மனசாட்சியாகவும் யோக்கியதை உடையவர்களாக நடக்கணும்.
நாங்கள் அந்த தீர்மானத்தை வச்சிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெபமும் அதை சார்ந்து இருக்க வேண்டும் இல்லையா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மனசாட்சியோடும் யோக்கியதையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் அவர் சொல்லார். இன்னைக்கு அப்படி நம்ம சொல்லுவோமான்னு சொல்ல நானே சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்ல வேண்டும். ஊழியர்களுடைய விருப்பம் அதான் இருக்கணும். அது எழுத்தாளர் மிக அருமையாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, 19 வசனத்திலே, நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போது ஜெபத்தில் நான் உங்களை வந்து பார்க்க விரும்புகிறேன், அதற்காக நீங்கள் ஜெபிங்க இல்லையா? ஸோ இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிக் கொள்கின்றார். அடுத்ததாக 20 அந்த கடைசி வாழ்த்துதல்கள், அது எக்ஸார்டேஷன்னு சொல்லுவாங்க அல்லது இறுதி உரை என்று சொல்லலாம். கடைசியாக உள்ள சில அறிவுரைகள் அல்லது வாழ்த்துல சொல்கிறார். பொதுவாக நிருபங்களை நாம் படிக்கும்போது யார் யாருக்கு எழுதினார், எந்த சூழ்நிலையில் எழுதினாரெல்லாம் வரும். ஆனால் அந்த எபிரேயரை நம்ம படிக்கும்போது அப்படி எதுவும் வராமல் நேரடியாக இறையிலுக்கு போயிருப்பார். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று டைரக்டாக இறையிலுக்கு போயிட்டார். மற்ற நிருபங்களை படிக்கும்போது அறிமுகம் இருக்கும், யார் எழுதுறா யாருக்கு எழுதுறா, இதில் அப்படி இல்லை. ஆனால் இங்கே கடைசியிலையும் யார் யாருக்கு எழுதினார்னு தெளிவாக சொல்லலை. ஆனால் என்ன சொன்னார், நான் உங்களை வந்து பார்க்க விரும்புகிறேன் என்ன சொன்னார். பவுலா, பர்னபாவா, அப்பல்லாவா யாரும் தெரியாது. அதனால் இந்த யூத கிறிஸ்தவர்களை அவர் மீண்டும் பார்க்க விரும்புகிறார். அப்படி சொல்லிவிட்டு வாழ்த்துக்களை சொல்லும்போது மிக முக்கியமான 6 இறையியல் டாபிக், அதாவது 6 இறையியல் கருத்துக்களை அவர் ஏற்கனவே இந்த நிருபத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். அந்த 6 கருத்தையும் நினைப்பூட்டி ஒரு வார்த்தை போடுறார். ரொம்ப அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, மிக அருமையான ஒரு முடிவுரை. அதாவது இதுவரை அவர் எத்தனை முக்கியமான காரியங்களை விவாதித்து வந்தாரோ அத்தனையும் இந்த வசனத்தில் சேர்த்துருக்காரு. அந்த 2 வசனத்தில் என்னென்னா, முதல்ல அந்த 2 வசனத்தையும் படிப்போம். நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சுத்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் சீர்பந்தராக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒரு விதத்தில் இது அவருடைய ஜெபம். மற்றவங்களை இதுவரை ஜெபிக்க கேட்டார், இப்போ அவருக்கு ப்ரேயரை மாதிரி அதை முடிக்கிறார். அதே நேரம் அந்த ப்ரேயராக இருந்தாலும் சரி, அதை வாழ்த்தாக இருந்தாலும் சரி, முக்கியமான சில காரியங்களை சொல்கின்றார். என்னவென்றால், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை, அந்த பழைய ஏற்பாடில் உள்ள மோசேயுடைய உடன்படிக்கை தற்காலிக ஏற்பாடு. ஆனால் அதே நித்திய உடன்படிக்கை என்கிற பார்வை உண்டு. அது நித்திய உடன்படிக்கை என்கிற பார்வை என்று சொல்லும்போது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்கிற பார்வையில் அது நித்திய உடன்படிக்கை. ஆனால் முழு உலகத்துக்குமான உடன்படிக்கை என்று சொல்லும்போது கிறிஸ்து தான் அந்த நித்திய உடன்படிக்கையுடைய அடையாளமாக இருக்கின்றார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான, அதாவது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மேய்ப்பர் உண்டு. இங்கே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான என்று சொல்லும்போது இந்த எபிரேய கிறிஸ்தவர்களை எல்லோரையும் சேர்த்து ஆடுகள் என்று சொல்கிறார். இதை நாம் கிறிஸ்தவத்தினுடைய முழுமையிலே பார்க்கும்போது உலகமெங்கும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அவர்தான் சீஃப் பாஸ்டர். அதை பழைய ஏற்பாடில் நம்ம படிப்போம்னா அந்த மேய்ப்பருங்கிற வார்த்தை ராஜாக்களை குறிக்கும். ஆகவே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் என்பது ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், அதான் அந்த பொருள். பழைய ஏற்பாடில் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் மேய்ப்பருங்கிற வார்த்தை படிப்போம், அது ராஜாக்களுக்கான வார்த்தை. அப்போ அந்த பொருளோடு நம்ம இங்கே படிப்போம்னா இயேசுவை ராஜாதி ராஜா என்று தான் அவர் சொல்கிறார். இயேசுவை ராஜாதி ராஜா என்று சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்.
அப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பார்க்கின்றோம். அடுத்தது தேவன் தான் சமாதானத்துக்கு காரணர். உலகத்தில் சமாதானத்தை இன்னைக்கு பல்வேறு யுத்தங்கள் நடக்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார்கள், தவறொன்றும் அல்ல. ஆனால் நாம் கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கும்போது தேவனை அறியாமல், தேவனுடைய செயல்பாடு இல்லாமல் இந்த உலகம் ஒருபோதும் சமாதானத்தை அடையாது. தேவன் தான் சமாதான காரணர். அடுத்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நமக்குள்ளாக சில காரியத்தை நடப்பித்தார். என்ன நடப்பித்தார்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கான செயலை நமக்குள்ளாக நடப்பித்திருக்கின்றார். நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அதாவது கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதோடு கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்து போவதில்லை. பலருடைய கருத்து என்னன்னா, இயேசு ஏற்றுக்கொண்டால் நான் பரலோகம் சொல்வேன், நல்லது, அதோடு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போகிறது. ஆனால் இங்கே அப்படி சொல்லவில்லை. நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பந்து நாக்குவராக. அப்படின்னு என்னது? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவ அறிந்த பின்பு நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும், தொடர வேண்டும். இதை பிலிப்பியர்லையும் நம்ம இதை படிக்க முடியும். ஆகவே அதை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக, அவருக்கே என்றென்னைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த மகிமை உண்டாவதாங்கிற வார்த்தையே தேவனை ராஜாவாக அறிவிக்கிற வார்த்தை. கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுவார், தேவன் தமது மகிமையில் வெளிப்படுவார்னா அது தேவனுடைய ஆளுகையை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த 2 வசனங்களிலும் நம்ம அந்த வார்த்தைகளை பார்ப்பீங்கன்னா 6 தீம் அவர் ஏற்கனவே எழுதுன தீமை டச் பண்ணியிருக்கிறார். நீங்கள் வேணும்னா அதை எழுதிடுங்க. முதல்ல சமாதானம், முந்தின ரெஃபரன்ஸ் வேணும்னா 11:31 நிறைய வசனங்கள் இருக்கிறது, சும்மா ரெஃபரன்ஸுக்காக நம்ம சொல்லணும். சமாதானத்தை 11:31 குறிப்பிடுகிறார், அதை மீண்டும் இங்கே நினைப்போட்டுகிறார். அடுத்தது இரத்தம், 9:22 வசனம். இரத்தத்தை பற்றி விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு, நம்ம படிச்சிருக்கிறோம். இரத்தம் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், யூதருடைய இறையின் அடிப்படையில் மரணத்துக்கும் ஜீவனுக்குமான ஒரு அடையாளம். அது அந்த கான்டெக்ஸ்ட் தான் தீர்மானிக்கும். சரி, அடுத்ததாக உடன்படிக்கை 8:8, உடன்படிக்கை 8:8. 4வது உயிர்த்தெழுதல் 9:24. 5வது மேய்ப்பர், அது ரெஃபரன்ஸு ஏசாயா 63:11, அது செப்துவஜந்தில் அப்படி வரும். அடுத்தது அந்த ஷெப்பர்டுகளை 3 சப்டைட்டில் போட்டுவிடுங்க. ஷெப்பர்டு மேய்ப்பர்களை 3 சப்டைட்டில். நல்ல மேய்ப்பர் சங்கீதம் 22, பெரிய மேய்ப்பர் சங்கீதம் 23, பிரதான மேய்ப்பர் சங்கீதம் 24. இந்த 3 தீமையும் அது பலர்பாடில் தொடர்பு படிக்க வேண்டும். அடுத்ததாக 6வது தீமு எது? ஷெப்பர்ட் இல்லையா? ஆமாம், பிரதான மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் சங்கீதம் 22, பெரிய மேய்ப்பர் சங்கீதம் 23, பிரதான மேய்ப்பர் சங்கீதம் 24. அந்த சீப் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட், கிரேட் ஷெப்பர்ட், சீப் ஷெப்பர்ட் 24. நீங்கள் அந்த சங்கீதங்களை படிச்சிங்கன்னா அதுதான் தீமாக இருக்கும். அடுத்த 6வது தீம் எக்யூப். அது எக்யூப்னு சொல்லும்போது பயிற்சி அளித்தல், பக்தி விருத்திக்கான பயிற்சி, அதாவது அவருடைய சித்தத்தை செய்வதற்கான பயிற்சி. ஸோ இந்த 6 தீமையும் இந்த சின்ன ஜபத்தில் அவர் நினைவு கொண்டிருக்கிறது பார்க்கின்றோம். அது எக்யூபுக்கா 21 வசனம். அதை
அங்கே வந்து நீங்கள் அவருக்கு அந்த தீமை எழுதிட்டு வரும்போதே நீங்கள் இதை அவர்களுக்கு சொல்லுங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வரும். ஒரு சில இடங்களில் சொல்லுங்கள் அந்த மாதிரி உள்ள கருத்தோடு அந்த வார்த்தைகளை பகிர்ந்திருப்பார். எந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பேசியிருக்கிறேன். புத்தி சொல்ல வேண்டும் பாருங்கள் 10:25. இவங்க எக்யூப் ஆனால் தான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். ஸோ கண்டினியூலி டூயிங் எக்யூப் டு டூ ஹிஸ் வில், கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம எக்யூப் ஆகணும். அடுத்தது 22ஆம் வசனம். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திபதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது வந்து ஒரு கஸ்டமரி வேர்டுனா வழக்கமாக தத்துவ ஞானிகள் அந்த காலங்களிலே தத்துவ ஞானிகள் அல்லது வாத பிரதிவாதம் செய்ய போகிறவங்க என்ன செய்வாங்களான்னா பல மணி நேரம் சில பல நாட்கள் பேசுவாங்களாம். பேசிட்டு கடைசியில் சொல்லுவாங்களாம், நான் கொஞ்சம்தான் உங்களோட பேசியிருக்கிறேன், இன்னும் நிறைய உண்டு. அதாவது அப்படின்னா ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் டு ஷேர் வித் யூ. ஆனால் நேரம் இல்லாமையினாலே இத்தோடு நிறுத்துக்கிறேன். இத்தனை பல நாள் பிரசங்கம் பண்ண வரும். இங்கே அதே போல் தான் இந்த எழுத்தாளர் சொல்கிறார், நான் நிறைய சொல்லிட்டேன், ஆனால் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கிறது அப்படி சொல்லி முடிக்கிறார். அது நார்மலாக எழுதுகிற ஒரு வழக்கமானவர். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டார் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன். அதனால தான் சிலர் இந்த இடத்துல பவுலாக இருக்கலாமோ என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பவுலும் தீமோத்தேயும் ஒரே காலகட்டத்தில் சிறை வைக்கப்பட்டார்களா என்கிற கேள்விகள்லாம் வரனால சிலர் இது அப்போலோவாக இருக்கலாம், வேறு யாராக அல்லது லூக்காகவே இருக்கலாம் என்கிற கருத்தினுடையவங்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் லூக்கா என்று சொல்லும்போது சிலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா லூக்காவுக்கு இந்த அளவுக்கு எபிரேய இறையியல் தெரியுமா? ஏன்னா இது ஃபுல்லாகவே யூத இறையியல், அந்த அளவுக்கு லூக்காவுக்கு இறையியலில் தெரியும். ஆனால் அப்போலோவுக்கு தெரியும். ஆகவே அப்போலோவாக இருக்கலாங்கிற ஒரு கருத்து அதிகமாக. பவுல் இல்லை என்றால் அப்போலோவாக இருக்கலாம்ங்கிறதான் பெரும்பான்மையினருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் யாராக இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. தேவனால் தொடப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் தான் எழுதியிருக்கின்றார். அடுத்தது 24ஆம் வசனத்தில் மீண்டும் உங்களை நடத்துகிறவர்களையும், உங்களை நடத்துகிற என்றால் அந்த சபையுடைய மூப்பர்களாக இருக்கலாம், பரிசுத்தவான்கள் யாவரையும். பரிசுத்தவான்கள் யாவரையும் இங்கே அனைத்து கிறிஸ்தவர்களையும் தான். நம்ம இன்றைக்கு பரிசுத்தர்கள் என்றால் ஒரு சிலரை மேன்மைப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கு அல்ல. அந்த முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரையுமே பரிசுத்தவான்கள் என்று தான் பார்த்துக்கிறார்கள். அதைத்தான் சொல்லார். அடுத்து இத்தாலியா தேசத்தார் யாவர் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கேள்வி எழுப்புவாங்க. இந்த இத்தாலிய தேசத்தார் யாவரும் வாழ்த்தல் சொல்கிறார் என்று சொல்கிறபடினாலே இவர் இத்தாலிய தேசத்தில் இருந்து எழுதினாரா இல்லது இத்தாலிய தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறாரா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது. சிலர் சொல்வது அப்போஸ்தலர் 18:2 அடிப்படையில் அக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்களை இவர்களோடு இருந்திருந்தால் இத்தாலிய தேசத்தார் வாழ்த்தல் சொல்கிறார் என்றால் இவர்கள் வேறு எங்கே இருந்து கொண்டு எழுதுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து. ஏன்னா இந்த அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் எங்கேருந்து வந்தாங்க? இத்தாலியாவில்தான் வந்தாங்க. ஆகவே அந்த அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இந்த டீமில் இருந்து எழுதுகிறதா கருதினால் இவர் வேறு எங்கே இருந்து கொண்டு எழுதுகிறார் என்று புரிய முடிகிறது. ஆனால் வேறு சிலர் சொல்வது அப்படியல்ல, இந்த நிறுவம் இத்தாலிய தேசத்தில் இருந்து எழுதப்பட்டது என்று. ஆங்கிலத்தில் படிங்க பிரதர், அதில் ஃப்ரம்னு ஒரு வேர்டு இருக்குன்னு ஞாபகம் இருக்கு. ஆமாம், இல்லை ஃப்ரம்னு தான் இருக்குது. ஆமாம், இதுதான் ஒரு அதனால தான் இது ஒரு ட்ரூவா ஃப்ரம்மா என்பது ஒரு கேள்வி. இல்லை ரோமரில் ரோம சபையில் உள்ள பெரிய பட்டியலை கொடுக்குறாரு. ரோம 16ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா இவர் எழுதுறது வேறு இடத்துலேருந்து, ஆனால் ரோம சபையில் உள்ள நிறைய பேருக்கு பட்டியலை கொடுத்து தகவல் எழுதுவார். ஸோ அதனால் இந்த இடம்
ஏன்னா அந்த அந்த க்ரீக்கில் அதில் கொடுக்குற அந்த ஃப்ரேஸு ப்ரிப்போசிஷன் வந்து 2 அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் வருகிறது. அதனால தான் அந்த கன்க்ளூஷன் வர முடியலை. அதை இப்போ ஆண்டி படித்த புத்தகத்தில் அதனால தான் ஃப்ரம்மும் வேண்டாம் டூ வேண்டாம்னு ஆஃப்னு போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஆஃப் என்பது இங்கே கிராமரை படிக்கும்போது இடம் வந்தால் எய்தர் ட்ரூ ஆர் ஃப்ரம் தான் நார்மலி ஃபிக்ஸட். பட் அந்த க்ரீக்கில் அங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் அந்த ஒரு இடத்துல இருக்கனால இடமாவும் இருக்கிறனால ஒன்லி ஃப்ரம் இல்லை டூ தான். சரி, அதனால் நமக்கு அப்போ அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்றால், எங்கிருந்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை, யாருக்கு எழுதினாலும் பிரச்சனை இல்லை, தகவல் உண்மையா செய்தி உண்மையா என்று பார்க்கும்போது இதுவரை எழுத்தின அத்தனை செய்தியும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி எழுதுகிறது. நம்ம ஏற்கனவே அறிமுகத்தில் பார்த்த வண்ணமாக இந்த நிருபமே கிறிஸ்து தூதர்களுக்கு மேலானவர், கிறிஸ்து மோசேக்கு மேலானவர், கிறிஸ்து ஆரோனுக்கு மேலானவர், கிறிஸ்து பழையற்பாட்டு அனைத்து பலிகளுக்கும் மேலானவர், கிறிஸ்து மெல்கிசேதேக் முறைமையின்படி மேன்மையான ஒரு ஆசாரிய பணியை செய்தார். இப்படி எல்லா விதத்திலும் மேன்மையான கிறிஸ்துவை இந்த யூத கிறிஸ்தவர்கள் புறந்தள்ளிவிடக்கூடாது என்கிற நோக்கில் எழுதப்பட்டது. நமக்கு அது எப்படி பாடம் என்றால், இந்த கிறிஸ்து தான் யூதர்களுக்கு மட்டும் கிறிஸ்து அல்ல, யூதர்களுக்கு மட்டும் மேசியாவல்ல, அவர் உலகத்துக்கும் மேசியாவாக இருக்கின்றார். அதான் கிருபையானது உங்களோடும் கூட இருப்பதாக ஆமேன் என்று முடிக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவிலே உள்ள கிருபையை நாம் பற்றி கொண்டோமானால் அது நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்.